வணக்கம். தமிழின் செய்திகள். வேலூரில் மாவட்ட ஆட்சியர் தனியார் பள்ளி பேருந்துகளை ஆய்வு செய்தார். வேலூர் காட்பாடி அணைக்கட்டு பகுதிகளை சார்ந்த 47 தனியார் பள்ளிகளில் இயக்கப்பட்டு வரும் 441 பேருந்துகளை ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் பள்ளி பேருந்துகளில் சிசிடிவி கேமரா, அவசர வழி தீயணைப்பு கருவிகள், முதலுதவி பெட்டி, பிரேக் கருவிகள் மற்றும் போதிய இருக்கை வசதிகள், பேருந்துகளின் படிக்கட்டுகளின் அளவுகள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தார். மேலும் பேருந்து ஓட்டுநர்களிடம் பேசிய ஆட்சியர், ஓட்டுநர் தங்களின் குழந்தைகளைப் போல பாவித்து வாகனங்களை மெதுவாகவும் சாலை விதிகளை பின்பற்றி பேருந்துகளை இயக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் அமைந்துள்ள பூண்டி மாதா பேராலயம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூண்டி மாதா பேராலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக மாதா உருவம் பொறிக்கப்பட்ட கொடி பேண்ட் வாத்தியங்கள், இசை ஊர்வலமாக ஆலயம் முன்பு அமைந்துள்ள பிரம்மாண்ட கொடிமரம் முன்பு கொண்டு வரப்பட்டது. இதில் தமிழகம், கேரள மாநிலங்களிலிருந்து குடும்பத்துடன் வந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் மாதாவை வழிபட்டு சென்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வான அலங்கார தேர்பவனி திருவிழா வருகிற 15ஆம் தேதி நடைபெறுகிறது. சேலத்தில் குழந்தை திருமணம் நடைபெறுவது கண்டறியப்பட்டால் 2 வருடம் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 1 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சேலத்தில் குழந்தை திருமணங்களை தடுத்தல் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிருந்தா தேவி அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிக்கையில், வயது நிறைவடையாத ஆணும் 18 வயது நிறைவடையாத பெண்ணும் செய்யும் திருமணம் குழந்தை திருமணம் ஆகும் எனவும், குழந்தை திருமணம் செய்யப்படுவதால் குழந்தைகளின் எதிர்கால நல்வாழ்வு, உடல் நலம், கல்வி ஆகியவை கிடைக்காமல் குழந்தைகளின் முன்னேற்றம் தடைபெற பெரிதும் வாய்ப்பாக அமைகிறது எனவும், மேலும் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்ட அவர்களின் பாதுகாப்பான சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள சேலம் மாநகரின் மையப்பகுதியில் முள்ளுவாடி கேட் மேம்பாலத்தின் கீழ் 60 வயது மதிக்கத்தக்க நபரின் சடலம் தலை தனியாகவும் உடல் தனியாகவும் கிடப்பதாக வழியே சென்ற நபர்கள் அஸ்தம்பட்டி காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் வந்த போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் முதியவர் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்துள்ளார். அப்பொழுது அவ்வழியே வந்த ரயில் அவர் மீது ஏறியதில் தலை துண்டிக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளார் என்று தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ரயில்வே போலீசார் இறந்தவர் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மானாமதுரையில் தண்ணீர் தேடி வந்த புள்ளி மானை தெரு நாய்கள் கடித்து உயிரிழந்தது. சிவகங்கை மாவட்டத்தில் காட்டிலிருந்து தண்ணீர் தேடி வந்த புள்ளி மானை அப்பகுதியை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட தெரு நாய்கள் கடித்துள்ளன. இதனையடுத்து அந்த வளாகத்திற்குள் வசித்து வரும் ஆசிரியர் மணியாரன் என்பவர் அந்த நாய்களை விரட்டிவிட்டு அந்த புள்ளி மானை காப்பாற்றி உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். ஆனால் வனத்துறையினர் வருவதற்கு தாமதமானதால் அந்த புள்ளிமான் பரிதாபமாக உயிரிழந்தது. இச்சம்பவம் அப்பகுதியில் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சாதனை படைத்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 96.44% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்நிலையில் மாநில அளவில் 6வது இடத்தை தக்க வைத்துள்ள பெரம்பலூர் மாவட்டம் சென்ற ஆண்டு 3ஆம் இடத்தை பிடித்தது குறிப்பிடத்தக்கதாகும். இந்நிலையில் பெரம்பலூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிக் பள்ளியில் முதல் 3 இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தாளாளர் சிவசுப்பிரமணியம் வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகள் வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். பெரம்பலூர் காமராஜர் வளைவு சிக்னலில் வாகன ஓட்டிகளுக்காக பந்தல் அமைத்து கொடுத்தது பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் காமராஜர் வளைவில் உள்ள சிக்னலில் நிற்கும் வாகன ஓட்டிகளுக்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி பந்தல் அமைத்து கொடுத்துள்ளார். எனவே வாகன ஓட்டிகள் சிக்னலில் நிற்கும் பொழுது சிறிது நேரம் வெயிலின் தாக்கத்திலிருந்து விடுபடுகின்றனர். இதனால் பெரம்பலூர் மாவட்ட வாகன ஓட்டிகள் பெருமகிழ்ச்சி அடைந்து மாவட்ட காவல்துறையினரை பாராட்டி வருகின்றனர். கரியாப்பட்டினம் சந்தன மாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழா நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கரியாப்பட்டினம் ஊராட்சியில் சந்தன மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அம்பாள் வீதி உலாவில் பக்தர்கள் அம்மனை குதிரை வாகனத்தில் சுமந்து முக்கிய வீதிகள் வழியாக வலம் வருவர். மேலும் காவடியாட்டம், கோலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இத்திருவிழாவில் சுற்றுவட்டார கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் ஆனந்தம் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது.
சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ஆனந்தம் விடுதிகள் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளனர். மேலும் இதில் ஆனந்தம் முன்னாள் மாணவர்களின் சந்திப்பும் அவர்களுக்கான பயிற்சி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக சென்னை காவல் இணை ஆணையர் தர்மராஜன் IPS, டாக்டர் பர்வீன் சுல்தானா மற்றும் சிவகுமார், சதீஷ்குமார், ஜெயராம் ஆகியோர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். தேனி மாவட்டம் வெடி போட்டதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தேனி மாவட்டத்தில் வசித்து வந்த முன்னாள் ராணுவ வீரர் மனோகரன் உடல் நலக்குறைவால் மரணமடைந்தார். அப்பொழுது அதே பகுதியை சேர்ந்த சகோதரர்களான அருண் மற்றும் சூர்யா ஆகிய இருவரும் சேர்ந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வெடி போட்டதாக கூறப்படுகிறது. இந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் தட்டி கேட்டுள்ளனர். அப்பொழுது இளைஞர்களுக்கும் சகோதரர்களுக்கும் அருண் மற்றும் சூர்யா இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலில் அருண் என்ற இளைஞர் படுகாயம் அடைந்த நிலையில் தப்பி ஓடியதாகவும், இதனைத் தொடர்ந்து அருணின் சகோதரன் சூர்யா காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் காவல்துறையினர் சம்பவம் நடந்த இடத்தில் அருண் என்ற இளைஞரை தேடிய பொழுது இறந்த நிலையில் அருணை சடலமாக மீட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி புறநகர் பேருந்து நிலையத்தின் அருகில் நவீன முறையில் குளிர்ந்த தண்ணீர் வழங்கும் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். பின்னர் குளிர்ந்த நீர் மற்றும் தர்பூசணி, நீர்மோர், வெள்ளரிக்காய், பப்பாளி, வாழைப்பழம், குளிர்பானங்கள் ஆகியவற்றை வழங்கினார். இதில் நகரமன்ற தலைவர் ஃபரிதா நவாப் உள்ளிட்ட அனைத்து வார்டு உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவை பேருந்து நிலையத்தில் பயணிகள் மீது தனியார் பேருந்து மோதும் CCTV காட்சிகள் பதிவாகியுள்ளது. கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள மாநகர பேருந்து நிலையம் முன்பாக ஏராளமான பயணிகள் பேருந்திற்காக காத்திருந்தனர். அப்பொழுது தனியார் நகர பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புகளை இடித்துக்கொண்டு மற்றொரு பேருந்தில் மோதி நின்றது. பேருந்து மோதியதிலும் தடுப்புகள் விழுந்ததிலும் 8 பொதுமக்கள் லேசான காயம் ஏற்பட்டது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. திருப்பத்தூரில் திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. திருப்பத்தூர் நகராட்சி பழைய பேருந்து நிலையம், தூய நெஞ்சக கல்லூரி, சீனிவாசா கேப், புதுப்பேட்டை ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா திருப்பத்தூர் நகர செயலாளர் S. ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ், திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்களை வழங்கினார்கள். இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் ஜோதிராஜன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வடிவேல், திருப்பத்தூர் நகரமன்ற தலைவர் சங்கீதா வெங்கடேஷ், மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் வெங்கடேஷ் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் அதிமுக சார்பில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு ஐஸ்கிரீம்களை வழங்கினார். புதுக்கோட்டை திலகர் திடலில் அதிமுக சார்பில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பயன்பெறும் வகையில் முதல் முறையாக ஐஸ்கிரீம் பந்தல் திறக்கப்பட்டுள்ளது. இதை முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பங்கேற்று சிறியவர்கள் மற்றும் முதியவர்கள் உள்ளிட்ட பலருக்கும் ஐஸ்கிரீம் வழங்கினார். மேலும் இந்த ஐஸ்கிரீம் பந்தில் 42 நாட்களுக்கு புதுக்கோட்டையில் உள்ள ஒவ்வொரு வார்டு நிர்வாகிகளாக ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தப்பட உள்ளனர். இந்த ஐஸ்கிரீம் பந்தல் திறப்பு விழாவில் அதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இளைஞர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு திருடிய பணத்தில் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் சென்னேரி பகுதியை சேர்ந்தவர் கோபிநாத். இவர் அப்பகுதியில் சிறு சிறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் எதிர் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தை பார்த்து வீட்டிலிருந்து 10,000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் 2.5 சவரன் நகையை திருடி சென்றார். இந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து 15 நாட்களுக்கு மேலாக ஒரத்தி காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். காவல்துறை நடத்திய விசாரணையில் கோபிநாத் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதும், மேலும் அந்த பணத்தை வைத்து நண்பர்களுடன் ஜாலியாக மது அருந்தி வந்ததும் தெரிய வந்தது. இந்நிலையில் இளைஞரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவையில் பள்ளி மாணவர்களுக்கு அம்ப்ரோஸ் கல்லூரி வளாகத்தில் கால்பந்து பயிற்சி மையம் துவங்கப்பட்டது. தமிழகத்தில் கோடை கால விடுமுறையில் துவங்கப்பட்டுள்ள இந்த பயிற்சி மையத்தில் 8 வயது முதல் 17 வயது வரையிலான மாணவர்களுக்கு கால்பந்து விளையாட்டு தொடர்பான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்பட இருப்பதாகவும், வரும் காலங்களில் மாவட்ட, மாநில, தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நடைபெறும் போட்டிகளில் அதிக வீரர்களை உருவாக்குவதே இதுபோன்ற பயிற்சி மையங்களை உருவாக்குவதன் நோக்கம் என அகாடமி நிர்வாகிகள் தெரிவித்தனர்.
புதுச்சேரியில் திமுக செயலாளர் வடிவேல் தலைமையில் நீர்மோர் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கதிர்காமம் தொகுதியில் தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமையில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு மோர், பழங்கள், கரும்புச்சாறு உள்ளிட்டவற்றை இலவசமாக வழங்கினார். மேலும் இந்நிகழ்வில் திமுக நிர்வாகிகள் பிரபாகரன், சக்திவேல், தியாகராஜன், தமிழ்வாணன் உட்பட மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் அரசு மருத்துவமனையில் அறக்கட்டளை சார்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. கடலூர் அரசு மருத்துவமனையில் அறக்கட்டளை சார்பில் தொடர் மருத்துவ கல்வி நோயாளி உதவி திட்டத்தின் மூலம் ஹீமோஃபிலியா நோய்க்கான மேம்படுத்தப்பட்ட சிகிச்சை முறை பற்றிய கருத்தரங்கம் மாவட்டத்தில் சுற்றியுள்ள 150க்கும் மேற்பட்ட மருத்துவர்களை கொண்டு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ டாக்டர் நளினி, ஹீமோஃபிலியா சொசைட்டியின் நிறுவனர் மற்றும் இயக்குநர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் டாக்டர் வினோத் ஆகியோர் தலைமை தாங்கினர். ஆலிச்சிக்குடி ஊராட்சியில் ஊராட்சி நிர்வாகம் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆலிச்சிக்குடி கிராமத்திலிருந்து ஓடைக்காடு செல்லும் பாதையில் தார் சாலையும் சிமெண்ட் சாலையும் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சாலை போடும் இடங்களில் ஊராட்சி நிர்வாகம் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு தனக்கு வேண்டிய இடங்களில் ஆக்கிரமிப்பை அகற்றாமல் செயல்படுவதாக கூறியும் ஆக்கிரமிப்பை அகற்றிய பின்னர் சாலையை புதுப்பிக்குமாறும் கிராம மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் சமூக ஆர்வலர் சங்கர் கணேஷ் வாட்ஸ்அப் குழு ஆரம்பித்து அதன் மூலம் பல நல்ல காரியங்களை செய்து வருகிறார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் சமூக ஆர்வலர் சங்கர் கணேஷ் அவர்கள் பெரியவர் மேடை சேர்மன் அவர்கள் துணையுடன் விளதை நண்பர்கள் குழு என்ற வாட்ஸ்அப் குழு ஆரம்பித்து அதன் மூலம் பல நல்ல காரியங்களை செய்து வருகிறார். இந்நிலையில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் பறவைகளுக்கு மற்றும் குருவிகளுக்கு தங்களது வீட்டு மொட்டை மாடியில் குடிநீர் மற்றும் உணவு வைக்க சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அதன் விளைவாக பல வீடுகளில் உணவும் தண்ணீரும் வைத்துள்ளனர். மேலும் அவர் தங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக கூறினார். வண்டலூரில் வாகன ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. தாம்பரம் அடுத்த வண்டலூர் அருகே கேளம்பாக்கம் பிரதான சாலையில் மேக்சி கேப் ஓட்டுநர் உரிமையாளர் சங்கம் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக போக்குவரத்து உதவி ஆணையாளர் சுரேஷ் அவர்கள் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து நீர்மோர், தர்பூசணி, வெள்ளரிக்காய், குளிர்பானங்கள் உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். இதில் போக்குவரத்து ஆய்வாளர் ஹேமந்த்குமார் மற்றும் மேக்சி கேப் ஓட்டுநர் உரிமையாளர் சங்க தலைவர் ராதாகிருஷ்ணன், துணைத் தலைவர் விஜயராகவன், பொருளாளர் மணி, செயலாளர் தேவா, துணை பொருளாளர் இயேசு உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோவையில் குற்றவாளிகளிடமிருந்து கோடிக்கணக்கான பணம் பறிமுதல் செய்தனர். கோவையை சேர்ந்த சிவராஜ் என்பவர் பீளமேடு பகுதியில் மின் காற்றாலை அலுவலகத்தை நடத்தி வருகிறார். இவரது அலுவலகத்தில் பணிபுரிந்த 13 பேர் சிவராஜிற்கு சொந்தமான சுமார் 200 கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு போலி ஆவணம் தயார் செய்தும் 100 கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்துள்ளனர். மோசடி செய்ததை அறிந்த சிவராஜ் கோவை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மோசடியில் ஈடுபட்ட வசந்த், சிவகுமார், ஷீலா, தீக்ஷா, சக்தி சுந்தர் என மொத்தம் 5 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஓசூர் அருகே மீண்டும் வேலையில் சேர்க்க கோரி தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கனரக லாரி என்ஜின் பாகங்கள் தயாரிப்பு தொழிற்சாலை உள்ளது. இங்கு 100 தொழிலாளர்கள் பணியாற்றி வந்த நிலையில் திடீரென உள்ளூரை சேர்ந்த 20 தொழிலாளர்களை நிர்வாகம் எந்தவித காரணத்தை கூறாமல் வேலையிலிருந்து நீக்கியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த தொழிலாளர்கள் வேலை இல்லை என்றால் என்ன செய்வது என கேள்வி கேட்டதால் போலீசார் தேர்தலுக்கு பிறகு வேலையில் சேர்த்துக் கொள்வதாக சமாதானம் செய்து வைத்து சென்றுள்ளனர். இந்நிலையில் தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஓசூர் அருகே அரச மரம் சாய்ந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார். 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கர்நாடக மாநிலம் கோடப்பள்ளி பகுதியை சேர்ந்த லோகப்பா என்பவர் உறவினரான ரமேஷ் என்பவர் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்பொழுது ரமேஷ், லோகப்பா இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது திடீரென அரச மரக்கிளை முறிந்து சாலையில் விழுந்துள்ளது. இதில் லோகப்பா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ரமேஷ் மற்றும் கோவிந்தராஜ் ஆகிய இருவர் காயமடைந்து தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனையடுத்து சடலத்தை கைப்பற்றிய போலீசார் தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீர் காலி குடங்களுடன் மக்கள் வெயிலில் காயும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மென்னந்தி ஊராட்சியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மென்னந்தி, நாகாட்சி, அரசநகரி, கே. கருங்குளம் உள்ளிட்ட கிராமங்களில்
குடிநீர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவதாகவும் அப்படி வந்தாலும் அரை மணி நேரம் மட்டுமே வருவதாகவும் கூறும்பொழுது பொதுமக்கள் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு கடும் சிரமம் அடைந்து வருவதாகவும் இதனால் வெளியில் ஒரு குடம் ரூபாய் 12 ரூபாய்க்கு வாங்கி பயன்படுத்தி வருவதாகவும் இது குறித்து நமது தமிழன் தொலைக்காட்சிக்கு அப்பகுதி பொதுமக்கள் பேட்டி அளித்துள்ளனர். மேலும் குடிநீர் தட்டுப்பாட்டை சரி செய்ய வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலி மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி குடும்பத்துடன் தர்ணாவில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஈச்சங்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் அரசு போக்குவரத்து ஊழியர் செல்வகுமார். இவர் அதே கிராமத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஊசி மற்றும் மருந்துகள் வாங்கி கொடுத்து வரும் தொழிலையும் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் போலி மருத்துவர் செல்வகுமார் ஏழுமலையின் வீட்டிற்கு வந்து மாற்றுத்திறனாளியான வெங்கடேசனுக்கு ஊசி செலுத்தி பின்னர் மாத்திரைகள் கொடுத்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட வெங்கடேசனை விவசாயி ஏழுமலை மருத்துவமனைகளுக்கு சிகிச்சை அளிக்க அழைத்து சென்றுள்ளார். ஆனால் எவ்வளவு சிகிச்சை கொடுத்தாலும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையே காணப்பட்டு வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளியான வெங்கடேசனின் இரத்த பரிசோதனையில் எய்ட்ஸ் நோய் இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஏழுமலை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் பாதிக்கப்பட்ட தனது மகனை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். கோவையில் சவுக்கு சங்கர் மீது கஞ்சா கேஸ் போடும் பழைய நடைமுறையே தமிழக அரசு கையில் எடுத்துள்ளது என வானதி சீனிவாசன் விமர்சனம் செய்துள்ளார். பொள்ளாச்சியில் தென்னை மரங்கள் காய்ந்துள்ளது. தென்னை மரங்களை ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும். பெண்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டிருந்தால் யாராக இருந்தாலும் தண்டனை உறுதி செய்ய வேண்டும். மேலும் தெற்கு சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் கிடந்த மது பாட்டில்கள் குறித்து பதிலளித்தவர், சட்டமன்ற அலுவலகம் திறக்காமல் விட்ட சில நாட்களில் சமூக விரோதிகள் எங்கள் அலுவலகத்தை டாஸ்மாக் கடை பாராக்கிவிட்டார்கள் என தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பழைய வழித்தடங்களில் ஏற்கனவே இயக்கிக் கொண்டிருந்த பேருந்துகளை மீண்டும் இயக்கிட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. செங்கோட்டை கிளை பணிமனையிலிருந்து திருச்சி, திருப்பூர், குமுளி, கோவில்பட்டி, ராமநாதபுரம் ஆகிய வழித்தடங்களில் முறையே சென்று கொண்டிருந்த அரசு பேருந்துகளை நிர்வாக காரணங்கள் என்ற பெயரில் வேறு பல வழித்தடங்களில் இயக்கிக் கொண்டிருப்பதனை திரும்ப பெற்றிடவும் அத்தகைய பேருந்துகளை மீண்டும் பழைய வழித்தடங்களில் இயக்கிட வேண்டியும் மனு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் பாஞ்ச் பீர் முகமது, மணிகண்டன், ரவீந்திரன், ஷேக் மதார், மாரி, திவான், திருப்பதி, சாமி, சார்லஸ், ஆறுமுகம் மற்றும் சரவணன், ஜாகிர் ஹுசேன், திருப்பதி, அழகு சுந்தரம், ஷாகுல் ஹமீத், சீனிவாசன், செல்வகுமார், கனகராஜ், ரவீந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தீவிட்டிப்பட்டி மாரியம்மன் கோவிலில் அர்ச்சகராக தலித் சமூகத்தை சார்ந்தவரை நியமனம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அம்பேத்கர் மக்கள் இயக்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி பழைய காவல் நிலையம் அருகில் உள்ள மாரியம்மன் கோவிலில் தலித் மக்களும் பல்வேறு சமூகத்தினரும் காலம் காலமாக சென்று மாரியம்மனை வழிபட்டு ஒரு சில பூஜைகளை செய்து வந்துள்ளனர். இச்சூழலில் தற்போது நடைபெற்ற திருவிழாவில் தலித் சமூகத்தை சேர்ந்த மக்கள் சென்று வழிபடுவதற்கு அங்குள்ள வன்னியர் சமூக மக்கள் தடுத்துள்ளனர். வழிபாட்டு உரிமை தடுக்கப்படுவதற்கு அப்பகுதியில் உள்ள தலித் மக்கள், சமூக மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியும் தீர்வு ஏற்படாத சூழலில் அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகள், கடை, வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன. மேலும் தலித் மக்கள் மீது தாக்குதல் நடைபெற்றுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தானுமாலயசாமி கோவிலில் சித்திரை தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த மற்றும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் சுசீந்திரம் தானுமாலயசாமி கோவிலிலும் ஒன்று. இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை, ஆவணி, மார்கழி, மாசி ஆகிய 4 மாதங்கள் 10 நாட்கள் விமர்சையாக திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான சித்திரை தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. காலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள், பின்னர் கோவில் பூசாரிகள் ஊர்வலமாக கொண்டு வந்து திருக்கொடியேற்றம் செய்து வைத்தனர். பின்னர் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. திருச்சியில் கல்லூரி கனவு என்ற கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் தலைமையில் நடைபெற்றது. திருச்சியில் கல்லூரி கனவு என்ற கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி, மாவட்ட கல்வி அலுவலர் கிருஷ்ணபிரியா, திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த 106 பள்ளிகளை சேர்ந்த தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியைகள் மற்றும் 12ஆம் வகுப்பில் வெற்றி பெற்ற 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் 60 அரங்கத்தில் கல்வி கடன் தொடர்பாக வங்கி அரங்குகள் மற்றும் கல்லூரிகளில் படிப்பு தொடர்பான அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. மேலும் மாணவர்கள் என்னென்ன படிப்புகளை படிக்கலாம், அதன் வேலைவாய்ப்பு என அந்தந்த கல்லூரியின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ளன என மாணவ மாணவிகளுக்கு விளக்கப்பட்டது. வண்டலூரில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது.
திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகே தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உதவி ஆணையாளர் சுரேஷ் அவர்கள் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, நீர்மோர், குளிர்பானங்கள், பழரசம் உள்ளிட்டவைகளை வழங்கப்பட்டன. இதில் போக்குவரத்து தலைமை காவலர்கள், வண்டலூர் போக்குவரத்து காவல்துறையினர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விருதாச்சலம் தெற்கு ஒன்றியத்தில் தேமுதிக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. விருதாச்சலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் செம்பை தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதற்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து அனைவருக்கும் தர்பூசணி, வெள்ளரி பிஞ்சு, மோர், கூல்ட்ரிங்க்ஸ், தண்ணீர் உள்ளிட்ட தாகம் தீர்க்கும் பானங்களை வழங்கினார். முன்னதாக மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் வேல்முருகன், ஏபி ராஜ், பொன் தனசேகர், அரசலங்குமாரி, முல்லைநாதன், பாண்டியன், மாரிமுத்து, ஐயாதுரை, நீலகண்டன், ஜானிராமன், ஜெயராமன், யூஜின் ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்சியில் ஷவுக்கு சங்கர் மீது முசிறி டிஎஸ்பி யாஸ்மின் பரபரப்பு புகார் அளித்துள்ளார். திருச்சி மாவட்டம் முசிறி டிஎஸ்பி யாஸ்மின் இந்த காணொலியின் காரணமாக மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும், பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வரும் பெண் காவலர்களை மிக மிக மோசமாக சித்தரித்துள்ள ஷவுக்கு சங்கர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் பிரிவில் முசிறி டிஎஸ்பி யாஸ்மின் தற்போது பரபரப்பு புகார் அளித்துள்ளார். குமாரபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் 60 வயது மதிக்கத்தக்க நபர் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குமாரபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் 60 வயது மதிக்கத்தக்க நபர் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இறந்த நபர் பூலக்காடு பகுதியை சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது. மேலும் இவர் தற்கொலை செய்து இறந்தாரா அல்லது மர்மமான முறையில் யாரேனும் கொலை செய்தார்களா என்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரவாயிலில் சலவை தொழிலாளர் சங்கம் மற்றும் மத்திய சென்னை மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மதுரவாயிலில் ஏரிக்கரை சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட தலைவர் மாரிமுத்து, மாவட்ட செயலாளரும் மாநில மூத்த துணைத் தலைவர் ப. சம்பத்குமார், மாநில இணை பொதுச் செயலாளர் மு. வெங்கடேசன், மாநில இணை பொதுச் செயலாளர் ஜி. சுப்பிரமணியன், மாநில செயலாளர் ஆர். சீனிவாசன், மாவட்ட துணை நிர்வாகிகள், கிளை சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தனர். பின்பு இதில் மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பெரம்பலூர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு கல்லூரி கனவு என்ற உயர்கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பொதுத்துறை வங்கிகளில் உயர்கல்விக்கான கல்விக்கடன் பெறுவது தொடர்பான வழிகாட்டுதல்களும் கல்விக்கடன் பற்றிய விழிப்புணர்வுகளும் வழங்கப்பட உள்ளன. மேலும் இந்நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளும் கலந்து கொள்ளும் விதத்தில் மாவட்டத்தில் அனைத்து இடத்திலிருந்தும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வருகை தர பேருந்து வசதியும் மதிய உணவு வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனவே அனைத்து மாணவ மாணவிகளும் இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாமல் முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் தெரிவித்துள்ளார். சேலம் கொண்டலாம்பட்டி அருகே உள்ள உத்தம சோழபுரம் பகுதியில் லாரி டிராக்டர் கார் மீது மோதி கோர விபத்து ஏற்பட்டது. பெங்களூரிலிருந்து கேரளாவிற்கு வீட்டிற்கு தேவையான உபகரண பொருட்களை ஏற்றி சென்றபோது அதிவேகமாக லாரியை இயக்கியுள்ளார். அப்போது லாரி டிராக்டர் மீது மோதியது. இதில் டிராக்டர் இயக்கி வந்த ஓட்டுநர் மல்லசமுத்திரம் பகுதியை சேர்ந்த ராஜா என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து கார் மீது மோதியதில் அப்பளம் போல் நொறுங்கியது. இந்த காரில் இருந்த 5 பேர் சிக்கிக் கொண்டனர். இதையடுத்து பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் உடனடியாக வருகை தந்து காரில் சிக்கிக் கொண்டிருந்த 4 பேரை சிகிச்சைக்காக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் காரில் வந்த சிறுவனின் கால் பகுதி காருக்குள் மாட்டிய நிலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி காரில் இருந்த சிறுவனை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். பின்னர் பொக்லைன் வாகனம் மூலமாக காரில் இருந்த சிறுவனை மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதன் காரணமாக சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.